அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகம் அழகிய அண்டை வீடு. எல்லாருக்கும் தோணும், என்ன இந்த டாப்பிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அண்டை வீடா அப்படின்னா என்ன சொல்லி தான் இந்த புத்தகத்தில் பார்க்க போகிறோம். மனிதனுக்கு இந்த உலகில் கிடைக்கும் வளங்களில் நல்ல அண்டை வீட்டினரும் இணைகிறார்கள். தன் அண்டை வீட்டாருக்கு யார் சிறந்தவரோ அவரே இறைவனிடத்தில் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவருக்கு நல்ல அண்டை வீடு அமைவது பெரிய கொடுப்பினை. காரணம், உறவினர்களுக்கு அடுத்தபடியாக மனிதன் அதிகமாக அண்டை வீட்டாரையே சார்ந்திருக்கிறான். ஏன், சில நெருக்கடியான வேளைகளில் உறவினர்களுக்கு முன் அண்டை வீட்டாரே முதலில் உதவுவார்கள். எனவேதான் மனிதனுக்கு கிட்டும் உலக வளங்களில் நல்ல அண்டை வீட்டார் அமைவதும் ஒன்று என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த புத்தகத்தில் அண்டை வீட்டினர் என்றால் யார், அண்டை வீட்டினருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, தொல்லை தரும் அண்டை வீட்டுக்காரரை நாம் எப்படி சமாளிப்பது, அண்டை வீட்டினர் தமக்குள் சண்டையிட்டு கொள்ளும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், பெரும்பாலான இடங்களில் குழந்தைகளின் பொருட்டே மோதல்கள் உருவாகின்றன, இதனை சமாளிப்பது எப்படி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் அண்டை வீட்டினர் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கும் இந்த புத்தகத்தில் அழகிய முறையில் பதில் உள்ளது. அண்டை வீட்டினர் உரிமை பற்றி எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு எனில், எனது சொத்தில் அவர்களும் வாரிசாக ஆக்கப்பட்டு விடுவார்களோ என நான் எண்ணும் அளவிற்கு என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது, ஒருவரது சொத்தில் கூட அண்டை வீட்டினருக்கு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இறைவனிடமிருந்து வந்துவிடுமோ என்று எண்ணும் அளவிற்கு அண்டை வீட்டினர் பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார் என்பது அதன் பொருளாகும். அண்டை வீட்டாரை நல்ல முறையில் நடத்து, அண்டை வீடு அமைதி வீடாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும்.